Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே நகரி கிராமத்தில் உள்ள விவசாய நிலங்களில் தொழிற்சாலை மற்றும் சாக்கடை கழிவுகளை திறந்துவிடும் ஊராட்சி நிர்வாகத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் குமார் இணைப்பில் இருக்கிறார். குமார், வணக்கம். இது தொடர்பான கூடுதல் விவரம் என்ன? ஊராட்சிக்குட்பட்ட நகிரி கிராம பகுதியில் மதுரை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 200க்கும் மேற்பட்ட ஏக்கரில் நெல் பயிர் விவசாயம் செய்து வருகின்றனர். பாசன வசதி நெடுஞ்சாலை மறுபுறத்தில் உள்ள கண்மாய் பாசனம் மற்றும் நீர் ஆதாரமாக உள்ள அந்த பாசன கண்மாயில் இந்த கண்மாயில் நகரி கிராமத்தில் உள்ள தொழிற்சாலை மற்றும் கழிவுநீர் மற்றும் சாக்கடை கழிவுநீர் நீர் கண்மாய் பாசன கால்வாயில் சென்று நீர்நிலங்க வகையில் விவசாய நிலங்களில் பாதிக்கும் செயலை ஐயங்கோட்டை ஊராட்சி நிர்வாக அலுவலர் ஆர்கேலை வைத்து கழிவுநீர் கலக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளாக 200க்கும் மேற்பட்ட ஏக்கரில் உள்ள விவசாய நிலங்கள் தொடர்ந்து கழிவுநீர் கலந்து வருவதால் விவசாயம் முற்றிலும் பாதிக்க மேலும் கழிவுநீர் கலக்கும் வயல்கள் மதுபான பாட்டில் மருந்து கழிவுகள், மனித கழிவுகள், பிளாஸ்டிக் கழிவுகள் என பல்வேறு கழிவுகள் கலப்பதால் துர்நாற்றம் மற்றும் விவசாயம் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் வேலைக்கு கூட ஆட்கள் வராமல் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இப்பொழுது உள்ள சூழ்நிலையில் விவசாயம் செய்வதே பெரும் போராட்டமாக உள்ள நிலையில் இவ்வாறு விவசாயிகளின் வயிற்றில் அடிக்கும் செயலை செய்து வரும் ஊராட்சி நிர்வாகத்திற்கு விவசாயிகள் பெரும் கண்டனத்தையும் தெரிவித்து வருகின்றனர். கடந்த 3 ஆண்டுகளாக கிராம ஊராட்சி நிர்வாகம், வட்டார வளர்ச்சி அலுவலர் என பலமுறை கோரிக்கை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விவசாயிகள் கூறி வருகின்றனர். இதற்கு மாறாக தொழிற்சாலை கழிவு நீரை விவசாயிகள் கலக்கும் ஊராட்சி செயலாளர் நிர்வாகம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது குறித்து தமிழக அரசு மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விவசாயிகளின் குற்றச்சாட்டை நாம் பதிவு செய்திருக்கிறோம். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைவில் நடவடிக்கை எடுப்பார்கள் என நம்புவோம். விவரங்களுக்கு நன்றி குமார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.